எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்தோம், முன்னாடி உட்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்கள் கூட இருந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். இங்கே ஸ்டேஜில் வந்தால் தான் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு கூட போயிருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சதெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை. ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப், அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையாக மனசு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். ஏன்னா உங்களோட பவர், நீங்கள் கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஏற நிற்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவேலனும் இப்போ அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் 2 ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லணும். ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்சஸ்ன்ட்டு. அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம். ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம், தைரியமே வேற. அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன், மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ அந்த படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இப்போ நான் ஷார்ட்டாக பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருமே நினச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலில் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன அந்த நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வடிவேல் நான் கேட்டார், என்னென்ன டைட்டில்னு. இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் அப்படின்லாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போனேன், கேங்கர்ஸ் அப்படின்னு. கேங்கர்ஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கர்ஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கேங்கர்ஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த என்சைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டுமேன்ட்டு கேங்கர்ஸ் டைட்டில் வச்சோம்.